எனக்கு விஜய்க்கும் திரிஷாவுக்கும் என்னன்னு எனக்கு தெரியாது. நயினார் நாகேந்திரன் சொல்ல போய்த்தா அப்படியா இப்படி ஒரு செய்தி இருக்கா அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நயினார் நாகேந்திரன் ரொம்ப பண்புள்ள ஆள், ரொம்ப அமைதியானவர், மந்திரியாக இருக்கும்போதே நேர்மையாக இருந்தவர். அவர் இப்படி ஒரு இதை எடுத்து சொல்கிறாரா, ஏன் இதுக்காக சொன்னார்னு தெரியாது. பொதுவாக தனிப்பட்டவர்களின் வாழ்க்கையை விமர்சிப்பதை நான் தவிர்த்து கொள்கிறவன். பொதுவாக அப்படிப்பட்ட விமர்சனங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது என்று நான் நயினார் நாகேந்திரனே கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக பாஜகவுக்கு அடிமைன்றத முதலமைச்சர் ஒவ்வொரு மேடைகள்லையும் பேசிட்டே இருக்காரு, அவதூறு பரப்புறாரு அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. உண்மை அவர்களுக்கு சுடுகிறது, அது அவதூறு போல அவர்களுக்கு தோன்றுகிறது. கொத்தடிமை வேலைதானே எடப்பாடி கூட்டம் இதுவரை செய்து வந்திருக்கிறது. அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்கிறார்கள். இல்லாத ஊருக்கு போகாத வழியை காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்கு. மகளிர் உரிமை திட்டம் அது மட்டுமே எடுபடாத பயந்து போய் எதிர்கட்சி கூட்டம், அதிமுக கூட்டம், முதல்வர் நாற்காலி எனக்குத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூட்டம் ரொம்ப கலங்கி போயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய கோடிக்கணக்கான தாய்மார்கள், மகளிர் வாக்குச்சாவடிக்கு போனால் திமுகவுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்பதிலே தீர்மானமாக இருக்கிறார்கள். இவங்க ஆத்திரத்தில் எரிச்சல்ல அதை விமர்சிக்கிறாங்க. காங்கிரஸை சேர்த்து தான் சொல்கிறேன். காங்கிரஸுக்கு நிறைய சீட்டு, அது அவங்க உரிமை, நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. நிறைய சீட்டு வேணும், கூட்டணி மந்திரி சபையில் இடம் பெறணும்னு அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. என்னை பொறுத்த மட்டும் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க ஜனநாயக உரிமைப்படி அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க. அதை பற்றி எனக்கு தெரியாதனால நான் எந்த கமெண்ட்டும் அதில் சொல்ல விரும்பலை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.